தமிழால் இந்த அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு தீபாவளி. ஸோ விஷ் யூ ஆல் அ வெரி வெரி ஹாப்பி தீபாவளி. தீபாவளி நல்வாழ்த்துக்கள். எல்லோரும் சந்தோஷமாக ஜாலியாக பட்டாசு வெடித்து சேஃபாக கொண்டாடுங்க, சந்தோஷமாக சிரித்து கொண்டாடுங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். ஸோ இப்போ மணி பார்த்திங்கன்னா காலையில் 6:30 ஆகுது. ஆக்சுவலி நான் 5:30 எந்திரிச்சிட்டேன். பட் வீடியோ என்னால் எடுக்க முடியல, சில பல வேலைகள் பார்க்க வேண்டியது இருந்துச்சு. ஸோ அதனால் உங்களுக்கு 6:30லேருந்து vlog ஸ்டார்ட் பண்ணுறேன். ஸோ நாங்கள் எந்திரிக்கிறதுக்கு முன்னாடியே பார்த்தீங்க அப்படின்னா அம்மா வாசலில் மாக்கோலம்லாம் போட்டு முடிச்சிட்டாங்க. நேற்றே எல்லாமே அரைச்சி வச்சுருந்தாங்க. ஸோ இப்போ எல்லா நிலைக்கு வாசல் எல்லாத்தையுமே மாக்கோலம் போட்டு முடித்தாச்சு. அதே மாதிரி வாசலில் நாங்கள் கோலம் போடலை, ஏன்னா மழை பேக் டு பேக் பேஞ்சிட்டே இருந்ததுனால கோலம் போடலை. இங்கே மட்டும் மாக்கோலம் போட்டாச்சு. இப்போ வாங்க வீட்டுக்குள்ளே போய் என்ன ப்ரிப்பரேஷன் நடந்துட்டுருக்குங்கிறத பார்க்கலாம். ஸோ சாமி ரூமுக்குள்ளேயும் மாக்கோலம் போட்டாச்சு. மந்திரம் ஓடிட்டுருக்கு, எல்லாம் ரெடியாக இருக்குது. மணி 6:20 ஆகுது. இப்போ பார்த்தீங்கன்னா நேற்று சுட்ட ரவை பணியாரம் ரெடியாக இருக்குது. இன்றைக்கி காலையில் சுட்ட சுவியம் அதுவும் ரெடியாக இருக்குது. இப்போ வடை ப்ராசஸ் ஆகிட்டுருக்கு, அதையும் வாங்க போய் பார்க்கலாம். சுட சுட உளுந்த வடை ரெடி. அந்த பக்கம் இஞ்சி டீ ரெடி ஆகிட்டுருக்கு. ஸோ அடுத்த தீபாவளிக்கு என்ன பண்ணுவோன்னா எண்ணெய் தேய்ச்சி குளிப்போம். அதுக்காக ஒரு கடாயில் ஒரு குளிக்கரண்டி நல்லெண்ணெய் எடுத்துருக்கிறேன். அதை கொஞ்சம் ஊற்றிட்டு இதில் என்னென்ன சேர்க்க போகிறோம் அப்படின்னா பூண்டு, இஞ்சி, வரமிளகாய், 1 இன்ச்சு இஞ்சி, 3 பல் பூண்டு தோலோட, அதுக்கப்புறம் வரமிளகாய், இது 3ஐயும் அந்த கல்லில் இடித்து மட்டும் வச்சுருக்குறாங்க அம்மா. இப்போ அந்த எண்ணெய் கொதித்ததுமே இந்த 3 பல் பூண்டு, 1 இன்ச்சு தட்டி வச்ச இஞ்சி, அதுக்கப்புறம் ஒரு வரமிளகாய் எல்லாத்தையும் போட்டு அதில் நல்லா ஒரு கொதி ரொம்ப இதாகணும்னு கூட அவசியம் கிடையாது. ஜஸ்ட் அந்த சூட்டில் இருந்தாலே போதும் கொஞ்சம் நேரம். அப்புறம் அதை அமர்த்தி வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம தேய்ச்சிக்கலாம். தனி மட்டன் கறி கழுவி வச்சாச்சு, எலும்பு கறி கழுவி வச்சாச்சு. அடுத்து மட்டன் குழம்பு தாளிக்கவும் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஃபஸ்ட்டு ஒரு குக்கரில் எண்ணெய் எத்தனை ஸ்பூன் ஊற்றிருக்கீங்க? 2லேருந்து 3 ஸ்பூன் எண்ணெய். நாங்கள் இங்கே யூஸ் பண்ணியிருக்கிறது பலகாரம் சுட்ட எண்ணெய். அந்த எண்ணெயை ஊற்றிட்டு இப்போ ஹோல் கரம் மசாலா எல்லாமே ஆட் பண்ண போகிறாங்க. என்னென்னா பட்டை, கிராம்பு, ஏலக்காய், இலை போடுவீங்களா, இலை, அப்புறம் இந்த அன்னாசி பூ காட்டுங்க அப்படியே, கொஞ்சம் பட்டை, ஒரு இலை, 4-5 கிராம்பு, பட்டை, கிராம்பு, ஏலக்காய், இலை, கொஞ்சோண்டு சோம்பு, அன்னாசி பூ எல்லாத்தையும் போட்டுக்கலாம். கிராம்பு வெடிக்கும். ஸோ அதை ஒரு இடி தட்டிட்டு போடுங்க. போட்டுட்டு இதில் ஒரு 2 பெரிய வெங்காயம் தானே, மீடியம் சைஸ் பெரிய வெங்காயத்தில் 2 பெரிய வெங்காயம் நீல வாக்கில் நறுக்குனது போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. அப்புறம் ஒரே ஒரு வரமிளகாய் அதையும் போட்டு நல்லா வதக்கிக்கலாம் சூட்டிலே. இப்போ நம்ம வீட்டில் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கிற இஞ்சி பூண்டு பேஸ்ட் அது ஒரு டீஸ்பூனில் ஒரு 2.5 டீஸ்பூன் போட்டு அந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ நல்லா வதங்கிடுச்சு. ஸோ இப்போ குட்டி குட்டி க்யூபாக கட் பண்ணி வச்சுருக்கிற 2 பெரிய தக்காளி, பழுத்த தக்காளி, அதையும் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். தக்காளி நல்லா மசிஞ்சு வரணும், மசிஞ்சு வர வரைக்கும் வதக்கிக்கணும். அதை
ஒரு ஈடு கருவேப்பிலை, ஒரு கொத்து கருவேப்பிலை எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். இந்த தக்காளி நல்லா வதங்குற வரைக்கும் அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு குக்கரில் போடாமல் கொஞ்சம் கைவிடாமல் வதக்கி விட்டுக்கணும். தக்காளி வெங்காயம் எல்லாம் வதங்கிடுச்சு. இப்போ வந்து நம்ம எடுத்து வச்சுருக்கிற இது எத்தனை கிலோ கறிமா? 1/4 கிலோ எலும்பு கறி. கடையில் போய் எலும்பு கறி தனி கறின்னு கேட்டிங்கன்னா கொடுப்பாங்க. ஸோ எலும்பு கறியில் தான் நம்ம குழம்பு வைக்க போகிறோம். 1/4 கிலோ எலும்பு கறியில் குழம்பு வச்சுட்ருக்கோம். ஸோ அந்த இதை கழுவி அதையும் இதில் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். மட்டனை பொறுத்த வரைக்கும் ரொம்ப அலசக்கூடாது, அதோட டேஸ்ட்டு போயிடும்னு சொல்லுவாங்க. இதை பற்றி கேட்குறப்ப தான் எங்கள் அப்பா ஒரு டைலாக் சொன்னாங்க. என்னென்னா, மீன் கழுவாமல் கெட்டுச்சான், மட்டன் கழுவி கெட்டுச்சான். அதனால் மட்டன் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக கழுவக்கூடாது. நல்லா வதக்கிக்கலாம். ஒரு 5 நிமிஷம் அந்த இஞ்சி பூண்டு சாறு, தக்காளி சாறு எல்லாம் அதில் போய் சேரட்டும். ஸோ ஒரு 5 நிமிஷம் நல்லா வேகட்டும். அங்கே வேந்துட்டு இருக்கிறப்ப எத்தனை முடி தேங்காய் அது எவ்வளோ மட்டன் போடுறீங்களோ அதுக்கேற்ற உங்களுக்கு எவ்வளோ குழம்பு வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி தேங்காய். இதில் வந்து ஒரு சின்ன முடியில் 1/2 முடி தேங்காய் இருக்கும். அதில் மிளகு, சீரகம், சோம்பு இது 3ஐயும் போட்டு கொஞ்சோண்டு தண்ணி விட்டு அரைச்சி எடுத்துக்க போகிறோம் பேஸ்ட் பண்ணி. ஒரு 5 நிமிஷம் ஆயிடுச்சு. மட்டனை போட்டு நல்லா வதக்கிட்டோம். இப்போ வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், அடுத்து ஒரு 1 டீஸ்பூன் கிட்ட கரம் மசாலா. இது என்ன கரம் மசாலான்னு கேட்டிங்கன்னா, மதுரையில் வாங்கின கருணாநிதி கறி மசால். அதையும் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். மஞ்சத்தூள், கரம் மசாலா மட்டும் தான் இப்போதைக்கு ஆட் பண்ணியிருக்கோம். இன்னும் உப்பு ஆட் பண்ணல. ஏன்னா உப்பு இப்போயே ஆட் பண்ணோம்னா கறி வந்து ரஃப் ஆயிருமா. ஸோ இப்போ உப்பு ஆட் பண்ணவே இல்லை இன்னும். இப்போ நல்லா வதக்கிக்கலாம். ஒரு 5 நிமிஷம் வதங்கினதுக்கப்புறமா இப்போ நம்ம போடுறது வந்து மட்டன் மசால். இங்கே நாங்கள் போடுறது வந்து சக்தி மட்டன் மசால். அது ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் இருக்குமா, 1.5 ஸ்பூன். 1/4 கிலோ மட்டனுக்கு 1.5 டேபிள் ஸ்பூன் மட்டன் மசால் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். அதுக்கு இடையில் உருளைக்கிழங்கு ரெடி பண்ணி வச்சுருக்கோம். மட்டன் குழம்புல வந்து இந்த உருளைக்கிழங்கு போடுறது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். மீன் குழம்புல எப்படி மாங்காய் அண்ட் இது கத்திரிக்காய் போடுறாங்களோ அது மாதிரி. ஸோ இப்போ மட்டனுக்கு தேவையான அளவு மிளகாய்த்தூள் நாங்கள் இங்கே போடுறது வந்து 2 டீஸ்பூன். ஏன்னா இது வந்து காரமாக இருக்கும். ஸோ 2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், எத்தனை ஸ்பூன்னா ஒரு 3 ஸ்பூன் மல்லித்தூள், மிளகாய்த்தூள், அப்புறம் 3 ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். கொஞ்சம் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கலாம். ஏன்னா வந்து ஃபுல் ஃப்ளேமில் வச்சோம்னா அடிப்பிடிச்சிடும். போட்டு இப்போ எல்லா மசாலாவும் ஒன்று சேர்றது போல் நல்லா வதக்கி விட்டுக்கலாம் சுருளை. இப்போ உங்களுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். இங்கே வந்து கல்லுப்பு தான் நாங்கள் போடுறோம். அது வந்து ஒரு 1.5 ஸ்பூன் கல்லுப்பு போட்டு இப்போ எல்லாத்தையும் சேர்த்து ஒரு வதக்கிக்கலாம். இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கிற தேங்காய் பேஸ்ட்டு, இப்போ வந்து தேங்காய், மிளகு, சீரகம், சோம்பு போட்டு அரைச்சோம்ல அந்த பேஸ்ட்டை வந்து குழம்பு எவ்வளோ தேவைப்படுதோ அது 2 பேர் இருந்தால் ஒரு குழம்பு வேணும், 4 பேர் இருந்தால் ஒரு குழம்பு இல்லை. ஸோ உங்களுக்கு எவ்வளோ குழம்பு வேணுமோ அந்த டெக்ஸ்சருக்காக தேவைக்கேற்ப அந்த தேங்காய் பேஸ்ட்டை சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ தேவையான அளவு தண்ணி, மட்டனுக்கு கொஞ்சம் தண்ணி தேவைப்படும். ஏன்னா சிக்கன் மாதிரி இது தண்ணி அந்தளவுக்கு விடாது. ஸோ குழம்புக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றி ஒரு வதக்கி விட்டுட்டு நம்ம குக்கர்லேயே தான் வைக்க போகிறோம். அங்கே அடுப்பில் இருக்கிறப்ப இங்கே வந்து உருளைக்கிழங்கெல்லாம் கட் பண்ணி வச்சுக்கலாம். தோல் சீவி அதை நம்ம கொஞ்சம் பெரிய பெரிய க்யூபாகவே போட்டுக்கலாம். எல்லா உருளைக்கிழங்கையும் இப்போ அந்த குழம்போடு சேர்த்துட்டு
ஒரு கிளறி விட்டுட்டு மூடி வச்சு விசில் விட வேண்டியதான். இப்போ உருளைக்கிழங்கு போட்டு நல்லா வதக்கி விட்டுட்டு ப்ரெஷர் பேனோட அந்த மூடியை போட்டு விசில் வெயிட் போட்டே தானே வைக்கணும். வெயிட்டு போட்டே வச்சுட்டு 5 விசில் 6 விசில் விடலாமா, 6லேருந்து 7 விசில் கூட போடலாம். ஸோ இது ரெடி ஆகிட்டே இருக்கட்டும். கிட்டத்தட்ட 7-8 விசில் விட்டதுக்கப்புறமா இப்போ நாங்கள் குக்கர் ஓப்பன் பண்ணி பார்த்தோன்னா அந்த உருளைக்கிழங்கும் குழையாமல் நீட்டாக வெந்திருந்துச்சு. கமகமன்னு வாசனை. தீபாவளி அன்னைக்கு மட்டன் குழம்பு இட்லி இல்லாமல் தீபாவளியே நிறைஞ்ச மாதிரி இருக்காது. ஸோ அந்த சைடு குழம்பு ரெடி ஆகிடுச்சு, இந்த சைடு இட்லி ஊற்றி ரெடி பண்ணிட்டோம். தம்பிங்களுக்கு அதுக்கப்புறம் எண்ணெய் தேய்ச்சி அப்பா தான் எண்ணெய் தேய்ச்சி விடுவாங்க. ஸோ இப்போ தான் எந்திரிச்சு வந்தாங்க. வந்ததோட எண்ணெய் தேய்ச்சிட்டு அடுத்து குளிக்க அனுப்பிடுவாங்க. நில்லு, சரி தாத்தாவை பார்த்து நில்லு, தாத்தாவை பார்த்து நில். என்ன தேய்க்கிறாங்கப்பா சும்மா அங்கே பார். ஆய் சூப்பர். அடுத்து பவேஷ்க்கு அவ்வளோதான், போய் குளிங்க. நாங்கள் எல்லோரும் ஒவ்வொருத்தராக எண்ணெய் தேய்ச்சிட்டு தலை குளிக்கிறதுக்கு ஒவ்வொருத்தராக குளித்து கிளம்பிகிட்டு இருந்தோம். அதுக்குள்ளே அம்மா குளித்து விளக்கேற்றி பூ வச்சு எல்லாத்தையுமே ரெடி பண்ணி வச்சுருந்தாங்க. ஸோ அதை நாங்கள் குளிச்சுட்டு வந்த உடனே வந்து சாமி கும்பிட்டுறலாம் அப்படின்னு சொல்லிட்டு, அதனால தான் இப்போ அம்மா வந்து பூஜை ரூம் எல்லாத்தையுமே ரெடி பண்ணிவிட்டு பத்தி சாம்பிராணி எல்லாம் காமிச்சிட்டு இருந்தாங்க. நாங்கள் அதுக்குள்ளே எல்லாருமே குளித்து கிளம்பி வந்துட்டோம். அடுத்து அப்பா தேங்காய் உடைச்சி பூஜை பண்ண ரெடி பண்ணிட்டாங்க எல்லாமே. நாங்கள் எங்கள் அக்கா கல்யாணம் ஆகிற வரைக்குமே நாங்கள் வந்து மதுரையில் தான் எங்கள் அம்மாச்சி தாத்தா வீட்டில் தான் நாங்கள் வந்து தீபாவளி கொண்டாடுவோம். ஸோ அக்காவுக்கு எப்போ கல்யாணம் ஆச்சோ அதுக்கப்புறம் எனக்கு கல்யாணம் ஆச்சு, எல்லாருமே அப்புறம் திருச்சியிலே கொண்டாட ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ரொம்ப ஜெயின்னு நல்லா இருக்கும். ஒவ்வொருத்தருக்கா ட்ரெஸ் எடுத்து கொடுத்து அம்மாச்சி தாத்தா காலில் விழுந்து கும்பிட்டு அது ஒரு ஃபீலு. ஸோ இப்போ நாங்கள் வந்து எல்லாருமே நாங்களாம் சேர்ந்து சாமி கும்பிட்டுட்ருக்குறோம். எப்போதும் எப்படின்னா சாமி கும்பிட்டுட்டு ட்ரெஸ் எடுத்து கொடுப்பாங்க, அதை போட்டுட்டு அப்பா எடுத்து கொடுப்பாங்க ட்ரெஸ் எடுத்து கொடுத்தோன்னே அதை போட்டுட்டு சாமி கும்பிட்டுட்டு ட்ரெஸ் போட்டுட்டு சாப்பிட்டுட்டு அவ்வளோதான். எங்கள் அம்மா வீட்டில் தீபாவளி முடிஞ்சிடும். நாராயணா என்னும் பாராயணம் நலம் யாவும் தருகின்ற தேவாமிர்தம். அம்மா தீபாவளிக்காக செஞ்ச பலகாரம் எல்லாத்தையும் இலையில வச்சு, அதாவது காலையில் வந்து சுவியம், வடை, ரவை பணியாரம், அதுக்கப்புறம் முறுக்கு, அதிரசம், அந்த மாதிரி நிறைய பலகாரம் அம்மா போட்டிருந்தாங்க. 7லேருந்து 8 வகை பலகாரம் போட்டிருந்தாங்க. எல்லாமே நாங்கள் இலையில வச்சு சாமிகிட்ட வச்சாச்சு. சைடில் பார்த்திங்கன்னா எங்களோட ட்ரெஸ் எல்லாமே பொட்டு சந்தனம் வச்சு அதையும் சாமிக்கிட்ட வச்சுட்டு ஃபுல்லாக சாமி கும்பிட்டு முடிச்சதுக்கப்புறமா தான் இந்த ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு அந்த ட்ரெஸ்ஸை எடுத்து கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் நாங்கள் ட்ரெஸ்ஸை மாற்றிட்டு வந்து சாப்பிட்டுட்டு நல்லபடியாக தீபாவளியை செலிப்ரேட் பண்ணி முடிச்சிடுவோம். ஸோ இங்கே தான் எங்கள் வீட்டில் இருக்க பிள்ளையார் இது. இப்போ எல்லாம் நல்லபடியாக சாமி கும்பிட்டாச்சு. அடுத்தது ஒவ்வொருத்தருக்கா ட்ரெஸ் எடுத்து கொடுத்துட்ருக்குறாங்க அப்பா. ஃபஸ்ட்டு பவேஷ்க்கு, அடுத்து பவீனுக்கு, அப்புறம் எங்கள் 2 பேர்த்துக்கும் ட்ரெஸ் வச்சு கொடுத்தாங்க. ஸோ தீபாவளி அன்னைக்கு இந்த புது ட்ரெஸ்ஸை போட்டு பட்டாசு வெடித்தாலே அது ஒரு சந்தோஷம் தானே. ஸோ ஒவ்வொருத்தருக்கா ட்ரெஸ்ஸை வச்சு கொடுத்துட்ருக்குறாங்க. வாங்கிட்டு போய் ட்ரெஸ் மாற்றிட்டு சாப்பிட போகிறோம். இட்லி, மட்டன் குழம்பு எல்லாமே. என்ன சாப்பிட்றீங்க? வடை. சாப்பிடு டான்ஸ் ஆடாம.
சாப்பிட்டு நான் பக்கத்தில் தான் இருக்கேன். சாமி கும்பிட்டாச்சு. ட்ரெஸ் எல்லாம் மாற்றிட்டு நாங்கள் வெடி வெடிக்கிறதுக்கு பசங்க பவேஷ் பவின் வந்து மாடிக்கு போயிருக்காங்க. ஸோ அதை போய் பார்க்கலாம். இதில் தெரியக்கூடாது. அதுலேருந்து பிடிச்சிக்கோ. ஸோ வெடிலாம் போட்டுட்டு நாங்கள் மாமியார் வீட்டுக்கு கிளம்பிட்டோம். காலையில் இங்கே அம்மா வீட்டில் சாமி கும்பிட்றனால இங்கே சாமி கும்பிட்டுட்டு பட்டாசுலாம் வெடிச்சிட்டு பலகாரம்லாம் பேக் பண்ணிவிட்டு இப்போ மாமியார் வீட்டுக்கு போயிட்டுருக்குறோம். ஹாய் சொல்லு. அப்புறம் மாமியார் வீட்டுக்கு போயிட்டு படையெல்லாம் போட்டு சாப்பிட்டுட்டு சாயங்காலம் தூங்கி எழுந்ததுக்கப்புறம் சாயங்காலம் வந்து மாடியில் போய் பட்டாசு வெடிச்சிட்டு நல்லபடியாக தீபாவளியை முடிச்சிட்டோம்.